Mosquito defies the lion. The power of growth mindset. சிங்கத்தை வென்ற கொசு. வணக்கம், நான் சௌமியா. சிறு உயிரி பெரிய உயிரிடம் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதாவது சிங்கத்தை வென்ற கொசு. இது ஒரு அரபிய பழமொழி. குறிப்பாக இந்த கொசு இது அளவில் மிக சிறிய அளவில் இருக்கும். உடல் அளவுலையும் பலம் வாய்ந்ததா என்றால் கிடையாது. ஆனால் அதுவே சிங்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிங்கம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். உடல் அளவில் பெரியதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இது அதிக எடை கொண்டதாகவும் இருக்கும். அப்போது இந்த கொசு அந்த சிங்கத்தை எப்படி வீழ்த்த முடியும்? அந்த கொசு சிங்கத்துடைய கண்களில் கூட ரத்தத்தை உறிஞ்சி வலியை மிக பெரிய அளவில் ஏற்படுத்த முடியும். உடலில் ஆங்காங்கே அதனால் ரத்தத்தை உறிஞ்சி ஒரு மிக பெரும் வலியை ஏற்படுத்திவிட்டு அந்த சிங்கத்திடம் கடந்து சென்றிட முடியும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கத்தின் கண்களில் ரத்தம் வழியை செய்யும் தன்மை கொசுவிடம் உள்ளது என்று சொல்கின்றனர். இதன் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், பிழைகள், இது எல்லாத்துலேயுமே ஆரம்ப காலத்திலேயே நம்மளால் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியுமா அப்படின்னா திருத்திக் கொள்ள முடியும். அப்போ அதை கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் அந்த தவறுகளை நாம் சரி செய்ய வேண்டிய நேரத்தில் சரி செய்து விட வேண்டும். அதை புறக்கணித்து விட்டு பின்னர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளி போடாமல் அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் விடக்கூடிய ஒரு தருணம் மிக பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். இந்த சிங்கம் தான் நினைத்தா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருக்கலாம். அந்த கொசுவிடமிருந்து தப்பி பிழைப்பதற்கு அது ஏதாவது ஒரு வேலையை செய்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சிறு கடிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அப்படியே அலட்சியமாக இருக்கிறதுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அது கண்கள்லேயே ரத்தம் ஒழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி விட்டு கடந்து போயிடும். அந்த மாதிரி தான் இதையும் சொல்கிறாங்க. ஒரு சிறு பிழை அப்படிங்கிறது சரிவர திருத்தம் செய்யப்படாவிடில் அது மிக பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது குடும்பமாக இருக்கலாம், உறவுகளிலாக இருக்கலாம், அல்லது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி நிலைப்பாட்டிலும் சரி, தொழில் வளர்ச்சியிலும் சரி, நம் முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு பிழைகள் காரணமாக அமையும் என்று சொல்கின்றனர். இதை எப்படியெல்லாம் நாம் சீர் செய்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் மற்றவர்களிடம் மரியாதையுடன் நாம் நடத்துவதன் மூலமாகவும் பணிவு காட்டுவதன் மூலமாகவும் நம்மளால் மற்ற யாரையும் எளிதில் ஒரு சாதாரண நபராக அவர்கள் ஒரு பலம் குன்றிய நபராக ஒரு எடை போடாமல் உருவத்தை கண்டு அவர்களை எடை போடுவதன் பழக்கத்தை நம்ம விடுப்பதன் மூலமாகத்தான் நம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நாம் செய்யக்கூடிய வேலைகளில் பிழைகள் ஏற்பட்டால் தொடர் கற்றலின் மூலமாக அதை சீர்திருத்தி நாம் திருத்தங்களை மேற்கொண்டு அப்போது சுய மதிப்பீடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கொள்ள முடியும். அப்போது முதல்ல பணிவை என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் பணிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலில் தொடர் கற்றலின் அடிப்படையில் விடாமுயற்சி நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அடுத்து பலவீனத்தையுமே வலிமையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம் சுய மதிப்பீட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தவறுகள் ஏற்பட்டிருக்கு, எதனால் நம்ம பலவீனம் அடைந்திருக்கோம், அப்போது அந்த திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு வலிமை கட்டாயம் பிறக்கும். அது விழிப்புணர்வு நிலை. அந்த விழிப்புணர்விற்கு கவனம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. இவற்றை எல்லாமே மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் தான் மிக பெரும் மாற்றம் நிகழும். அப்போது இது என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சிறிதளவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதற்கு அளவில் வைத்து அதனுடைய ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பொருள் சிறிதளவில் இருக்குது, அல்லது ஒரு நபர் சிறிதளவில் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் சிறியவராக கூட இருக்கலாம். இன்னுமே அவர்கள் இன்னும் பெரியவர்களாக கூட வாய்ப்புகள் இல்லாத ஒரு வளர்ச்சி நிலையில் அவர்கள் ஆரம்ப கால ஒரு குழந்தை பருவமோ, ஒரு 10 பருவமோ, ஒரு இளம் பருவத்தோட துவக்க காலத்தில் இருக்காங்களோ, இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை இவங்களுக்கு இன்னுமே வாழ்க்கையினுடைய அனுபவம் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நாம் அலட்சியப்படுத்துவதனால் என்ன நிகழப்போகின்றது அப்படின்னா, ஒரு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அவர்கள் கவனித்திருக்கலாம். அப்போ அவர்கள் உடன் இருக்கக்கூடிய நபர்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அந்த தவறுகளை அதை சுட்டிக்காட்ட முயற்சிக்கலாம். அப்போது அதை நம்ம கருத்தில் கொண்டோமானால் நம்மிடமே மிக பெரும் மாற்றம் ஏற்படும். அதாவது அந்த பிரச்சனை ஆரம்பத்திலேயே களையப்படும். இந்த நிகழ்வை
முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது அளவை வைத்து ஆற்றலை வந்து பார்க்கக்கூடாது என்றும். அடுத்து சிறு சிறு செயல்கள் வந்து மிக பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதாவது ஒரு செயல் வந்து ஒரு மிக பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா அப்படின்னா அது கேள்விக்குறி. ஆனால் சின்ன சின்ன செயல்கள், ஒரு நபர் வந்து ஒரு சிறு செயல்களை வந்து இன்று மேற்கொள்கிறார் அப்படின்னா அது தொடர் கற்றலின் மூலமாக அடுத்தடுத்து அந்த நபர் அதற்கான ஒரு கற்றல் நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை விடாமுயற்சியால் என்ன அளவில் வந்து சென்றடையும் அப்படின்னா ஒரு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன சின்ன செயல்கள், அந்த சின்ன சின்ன முன்னெடுப்பு வந்து மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக மாறும். அடுத்து பலவீனம் வந்து வலிமையை வந்து நீக்கிவிடக்கூடாது. பலவீனம் எந்த காலகட்டத்திலையும் வந்து பலவீனத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வலிமை வந்து தோற்றுவிடக்கூடாது. அப்போது பலவீனத்தை போக்குவதற்கான வழிவகைகளை வந்து நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதை சரிவர வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் எம்மாதிரியான காரியங்களை வந்து நாம் செயல்களை வந்து மேற்கொள்ள வேண்டும், எந்தெந்த செயல்கள் வந்து இந்த பலவீனத்தை போக்குவதற்கான தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதை எல்லாமே ஆராய்ந்து நாம் சரிவர முன்னேற்றத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு தொய்வு நிலை ஏற்படலாம், பிழைகள் வந்து ஏற்படலாம். அந்த பிழைகளை அவ்வப்போது நம்மளால் சரி செய்ய முடியும். அதற்கு நம்ம தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து மேற்கொண்ட அந்த விஷயங்களெல்லாம் வந்து திருத்தக்கூடிய தன்மையை நம்ம தான் வளர்த்துக்கொள்ளணும். அதற்கு பதிலாக இந்த செயல் வந்து இத்துடன் வந்து கைவிடக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தாமல் தொடர்ச்சியாக அதை கற்பது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை வந்து நாம் தேர்வு செய்யணும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் வந்து பிறக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம அதில் வெற்றி பெற்ற ஒரு நபரை பற்றி நம்ம சிந்திக்கணுமா அப்படின்னா அது நமக்கு தேவையற்றது. அந்த நபர் பல்வேறு கடின உழைப்பிற்கு பிறகுதான் அந்த நிலையை வந்து அடைந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் அதுக்கு பின்னால் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, எத்தனை பயிற்சிகள் பெற்றிருப்பார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியுமானா தெரியாது. அந்த நபருடைய வளர்ச்சியை மட்டும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஒரு கற்றல் நிலையோட ஆரம்ப நிலையில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை வந்து நம்ம திருத்தி கொண்டு தொடர்ந்து முயற்சித்தோமானால் அந்த நபரை காட்டிலுமே வந்து அடுத்த கட்ட நிலையை வந்து நம்மளால் அடைய முடியும். அப்போ பலவீனத்தை போக்குவதற்கான தன்மையை நாம் தான் நம்ம இடத்துல இருந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அதை வளர்ப்பது எப்படிங்கிறதுக்கான சுய மதிப்பீடும் திருத்தமும் வந்து அவசியமான ஒன்று. அடுத்து எந்த ஒரு காரணத்துலையுமே நமக்கு இருக்கக்கூடிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு கற்றல் இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த நிலையாக இருந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க. ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர்கள், அவர்களையெல்லாம் நம்ம குறைத்து மதிப்பீடு செய்யணுமா அப்படின்னா ஒருபோதும் யாரையும் வந்து எந்த காலகட்டத்திலும் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் எல்லா நபர்களும் அவர்களோட துறையில் சிறந்து விளங்குவதற்கான தன்மையை நாள் போக்கில் வந்து பெற்றுவிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தன்மையை அவர்கள் அடைவார்கள். அப்போது குறைத்து மதிப்பீடு செய்வது எக்காரணம் கொண்டும் கூடாது. இதை மையமாக வைத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் வந்து பணிவுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விழிப்புணர்வு மிக முக்கியமான ஒன்று. அந்த விழிப்புணர்வுடன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். விடாமுயற்சியை உணரக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே அதை செயலை வந்து நிறுத்தக்கூடாது. தங்கு தடையின்றி எந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படலாம். நம்ம வளர்ச்சி மனப்பாங்கில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் க்ரோத் மைண்ட் செட். எந்த காலம் எக்காரணம் கொண்டு நாம் கற்கக்கூடிய கற்றலை வந்து நிறுத்தவே கூடாது. வாழ்க்கையில் துன்பம், துயரம், இழப்பு இம்மாதிரியான எந்த சூழல்கள் வேணாலும் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலுமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு தான் இருக்கணும். அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம சரிவர திட்டமிட்டு நேர மேலாண்மையை வந்து மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய செயலை வந்து தொடர் கற்றலின்பால், அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டியில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நரம்பணுக்கள் தொடர்ந்து வந்து ஒரு செயலை வந்து கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான்
அது முறைப்படி பயிற்சி பெறும். அந்த பயிற்சியினால் வந்து அந்த நரம்பு இணைப்புகள் வந்து வலிமை அடைந்து அந்த நரம்பு கடத்திகள் வந்து வேகமாக தகவல்களை வந்து நரம்பணுக்களுக்கிடையே கடத்தி கொண்டே இருக்கும் நரம்பிணைப்புகளின் மூலமாக. அதன் பொருட்டு மிக பெரும் நுண்ணறிவை வந்து அந்த நபரால் அந்த செயலாக செய்யறதுல நுண்ணறிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நபருக்கு இயல்பாக ஏற்பட்டுவிடும். அதனால அந்த நபர் பெரிதளவில் ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு முயற்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நபர் கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார். காலப்போக்கில் அந்த நபருக்கு அது மிகவும் எளிதான ஒன்றாக மாறி இருக்கும். இதை நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டியில நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதையே நம்ம பழக்க வழக்கங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை நன்கு பழகினதையும் அதில் நுண்ணறிவு பெறக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பெற்றுவிட்டதற்கு அப்புறம் ஒரு புது பழக்கத்தை வந்து கூடுதலாக இணைத்து கொண்டால் அது நமக்கு மிக பெரும் மாற்றத்தை காலப்போக்கில் வந்து ஏற்படுத்தி கொண்டே வரும். நல்ல நல்ல பழக்கங்கள் நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து ஏற்படுத்தும், நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது நேர்மறை வலுவூட்டலை வந்து நம் மூளையில் வந்து ஏற்படுத்துவதனால நாம் ஒரு இக்கட்டான சூழல்ல கூட சரிவர சிந்திக்கக்கூடிய தன்மையை நம் மூளை பெற்று இருக்கும். அதனால நாம் தவறுகள் ஏற்பட்டாலும் அந்த தவறுகளை வந்து திருத்தி சரிவர நம்ம செயல்களை வந்து மேற்கொள்வதற்கு ஏதுவான தன்மையை நம்மளால ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்கு விடாமுயற்சி மிக முக்கியமான ஒன்று. இப்போ விடாமுயற்சி என்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி நம்மளுடைய உணர்வுகள் தான் வந்து நமக்கு வந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாம் ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய செயல்கள் தான் நமக்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதை தொடர்ந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய பலவீனத்தை வந்து நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வந்து வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடாது. நம்முடைய பலவீனத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நமக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு செயல் வந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதில் நம்ம இன்னும் வலிமை பெற்ற நபராக வரவில்லை அப்படின்னா நம்ம அதற்கு என்னென்ன வந்து கற்ற நிலைப்பாட்டில் நம்ம மேம்படுத்தி இருக்கோம் அதற்கான தரவுகளை நம்ம ஒரு முறை மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்துட்டு எதில் வந்து நம்ம ரொம்ப குறைவான ஆற்றலை வந்து நம்ம கொடுத்து கொண்டிருக்கோம், எது இன்னுமே வந்து சரிவர நம்ம கற்றுக்கொள்ளவில்லையோ அதில் இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம், இது எல்லாமே சரிவர திட்டமிட்டு அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் காலப்போக்கில் அந்த பலவீனமும் கொன்றி ஒரு வலிமை வாய்ந்த நபராக நம்மை மாற்றிவிடும். அடுத்து எப்பவுமே வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அளவு கடந்து சிந்திக்க வேண்டும். ஒரு குறுகிய ஒரு அளவில் மட்டுமே வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து இருக்கக்கூடாது. பறந்து விரிந்த சிந்தனையை வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு புலமை வாய்ந்த நபராக இருந்தால் நீங்கள் அதை எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனையாவது நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அந்த கற்பனையை உங்கள் மனதில் மிக பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த தாக்கம் உங்களை ஒவ்வொரு கணமும் வந்து புது புது விஷயங்களை அந்த துறை சார்ந்த விஷயங்களையே வந்து தேடி பெற வைக்கும். அது பொதுவாக மக்களிடத்துல வந்து ஒரு எம்மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த மக்களுக்கு அது பலனுள்ளதா, பயனடைகின்றனரா, அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் பயனடைகின்றனர், அவர்கள் பயனடைவதற்கு ஏதுவான செயல்களை வந்து நம்மளால செய்ய முடியுமா, மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு பொது வெளியில மனிதர்களுடைய உணர்வுகள் வந்து எம்மாதிரி இருக்கும், நம்ம அதற்கேற்றார் போன்ற சமூக பங்கேற்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மேற்கொண்டிருக்கோமா. அப்போ நம்ம சிந்தனை வந்து அளவு கடந்து இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பறந்து விரிந்த எண்ணத்தை வந்து நம்ம பெற்றிருக்கக்கூடிய அல்லது அந்த எண்ணங்களை வந்து நம்ம மேம்படுத்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் நம்மிடையே மிகப்பெரும் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துலையுமே ஒரு மிகப்பெரும் தாக்கத்தை, அதுவும் நல்ல நல்ல எண்ணங்களையும் நல்ல நல்ல தாக்கங்களையும் அது ஏற்படுத்தும். அடுத்து சின்ன சின்ன செயல்கள் நம்ம மேற்கொள்கிறோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன செயல்கள் வந்து அந்த சிறு சிறு செயல்கள் வந்து ஒரு மிக பெரும் முடிவை வந்து ஏற்படுத்தும். அந்த முடிவு நல்லதாக ஏற்படும். அடுத்து நம்ம விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரும் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்றாக அது காலப்போக்கில் மாறும். அப்போ எடுத்த ஒரு காரியத்தை நம்ம சரிவர முடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையே நம்மளுடைய மனதளவில் வந்து ஒரு மிகப்பெரும் மன நிம்மதியை வந்து ஏற்படுத்தும். அது காலப்போக்கில் மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கட்டாயம் கிடைத்திருக்கும். அதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பலவீனத்தை கூட வலிமை மிக்கதாக மாற்றக்கூடிய தன்மையை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை. அந்த பொறுமையாக நம்ம உணர்ச்சிகளை வந்து சரிவர கட்டுப்படுத்தி நேர்மறை வலுவூட்டல் சிந்தனையை நாம் பெறுவோமானால்
அந்த சிந்தனையை வளர்ப்பது தான் எந்த சூழலிலும் நாம் எடுத்த ஒரு காரியத்தை ஒரு செயலை சரிவர மேற்கொள்வதற்காக நாம் திட்டமிட்டு சின்ன சின்ன பிழைகளை கூட உரிய நேரத்தில் சரி செய்து ஒரு மிக பெரும் வெற்றிக்கான ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். ஆரம்ப காலகட்டத்திலேயே பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது நலம். அது நீடித்த பிரச்சனையாக மாறுவது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். இதற்காக இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொழில் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது வேலை சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பெரியவர்கள் அங்கே இருப்பாங்க. அப்போ அந்த துறையில் மிகப்பெரிய நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தலைமைத்துவம் கருதி தன்னுடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் ஒரு பிழையை கண்டறிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு பிரச்சனை வரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் உற்று நோக்கியிருப்பாங்க. அந்த உற்று நோக்கி இருக்கும் போது அந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல முற்பட வரக்கூடிய ஒரு தருணத்தை நாம் தடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த விஷயங்களை நம்ம சரிவர கருத்தில் கொள்ளாமல் இது சின்ன பிழை தான், ஒரு சின்ன தவறு தான், இது பரவாயில்ல நம்ம காலப்போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தள்ளி போடாமல் அந்த விஷயங்களை சரிவர கருத்தில் கொண்டு அது என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து ஆரம்ப கட்டத்திலேயே அதை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக வளர்ச்சி மனப்பாங்கு தொடர்பாக இது குடும்பம், குறிப்பாக ஒரு தனி மனிதர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த விஷயம் மிக முக்கிய பங்காற்றக்கூடியதாக இருக்கும். மனிதர்களுடைய மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம், இழப்பு இவற்றை எல்லாத்தையுமே கடந்து எந்த ஒரு சூழலிலும் தன்னுடைய செயல்கள் மற்றும் பதில்கள் மூலமாகத்தான் அந்த ஒரு சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாது. அந்த சூழலை எதிர்கொள்ளும் விதத்தில் பதிலளிக்கும் விதத்தினால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதற்கு மனநிலையை தயார்படுத்தி கொள்ளணும். உடலின் வலிமையை காட்டிலும் மனதளவில் நம்முடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு, அதுதான் நம்மளை பிழைப்பிற்கான ஒரு மிக முக்கிய சாராம்சமாகவும் அடிப்படையாகவும் இருக்கும். அது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கான ஆற்றலையே நமக்கு அளிக்கும். உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை என்பது மிக முக்கியம் என்பதுதான் இந்த பழமொழியும் நமக்கு சொல்கின்றது. மாறாக இது தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் நம்ம இதுக்கு முன்னாலேயே உளவியல் தொடர்பான விஷயங்கள் பற்றி நாம் பேசும்போது நம்ம பார்த்துருப்போம். அதாவது வாழ்வினுடைய பொருளை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய ஒரு தருணம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் ஏற்படும். உடல் வலிமையை விடுத்து நம்மளுடைய வாழ்க்கையோட லைஃப் பர்பஸ் என்ன, நாம் ஏன் வாழ்கிறோம், நமக்கு என்ன இந்த சமூகத்தில் ஒரு பங்கு இருக்குது, நம்முடைய சமூக பொறுப்பு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய தன்மை நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மிக பெரும் மாற்றம் ஏற்படும். இதற்கு முன்னால் நம்ம பார்த்ததில் என்ன பார்த்துருக்கோம்னா, விக்டர் இ ஃப்ராங்கல் அவர் நாசி வதை முகாமில் இருந்த ஒரு உளவியலாளர். அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான வதைப்பாடுகள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு அவர்கள் மனதளவில் இம்மாதிரியான தயார் நிலையை வைத்திருந்தார்கள். மனதளவில் எந்த வலிமைக்கு மனதளவில் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு என்ன செயல்களை மேற்கொண்டனர். ஒரு சிலருக்கு தங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், சிலருக்கு புத்தகம் எழுத வேண்டும், சிலருக்கு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொது வெளியில் வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை உணர்வுகள்லாம் இருந்திருக்கு. அந்த கடமை உணர்வு தான் அவர்களை அந்த இடத்துல இருந்து ஒரு காப்பாற்றி ஒரு மிக பெரும் மனதளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மனநல சிகிச்சைக்கு கூட அவர்களுடைய கருத்தியல்கள் அடித்தளமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத விக்டர் இ ஃப்ராங்கல் தெரிவித்திருக்கார். அவர் வாழ்வின் பொருள் உணரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அவர் லோகோதெரப்பி என்ற முறையில் தெரியப்படுத்தியிருக்காரு உளவியல் தொடர்பாக. இதையும் நாம் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இந்த சிறு உயிரி கூட பெரு உயிரியை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு அரேபிய பழமொழியான ஒரு கொசு நினைத்தால் சிங்கத்தின் கண்ணில் கூட இரத்தத்தை வரவழைக்க முடியும் என்ற ஒரு பழமொழி உள்ளது. அந்த பழமொழியை இன்னும் பல்வேறு பழமொழிகளுடன் தொடர்புபடுத்தி கூறுகின்றனர். அதாவது உங்களுடைய எண்ணம் சிறிதளவில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே
கொசுக்களினுடைய தாக்கத்தினால நீங்கள் இன்னுமே வந்து பாதிக்கப்படவே இல்லை. ஒரு சின்ன கொசு கூட உங்களை இன்னும் கடிக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரும் வலியை உங்களோட மனதில் வந்து ஏற்படுத்தவே இல்லை. அதனால தான் உங்களுடைய செயல் வந்து சிறிதளவில் இருக்குது. நீங்கள் பெரிதளவில் வந்து சிந்திக்கக்கூடிய அளவில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளோட எண்ணிக்கை அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய வலிகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வலிகள் உங்களுடைய மனதளவில் வலிமையான நபராக உங்களை மாற்றும். மனதளவில் வலிமை கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, நீங்கள் என்ன மாதிரியான சூழலில் வந்து உங்களுடைய முயற்சி வந்து இருந்திருக்கு, அந்த நீங்கள் இன்னும் வந்து மேற்கொண்டுள்ளீர்களா என்ற சிந்தனையை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளணும் என்பது தொடர்பாகவும் இருக்குது. அடுத்து இன்னும் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஒரு சிலந்தி நினைத்தால் சிலந்திகள் கூட்டத்தையே அழைத்துட்டு வந்து சிங்கத்தையே கட்டி போட்டு விட முடியும். அதாவது ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நபரை அலட்சியமாக எடுத்துக்கிறதா இருக்கலாம். அந்த நபர் தான் நினைத்தா ஒரு மிக பெரும் கூட்டத்தையே வந்து கொண்டு வந்து ஒரு பெரும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிட முடியும். உருவத்தை பார்த்து எடை போடாதே அந்த கருத்தை தான் அடிப்படையாக கொண்டு சிலந்திகள் நினைத்தால் ஒரு சிங்கத்தையே வந்து கட்டி போட்டு விட முடியும் என்ற ஒரு பழமொழியும் உள்ளது. அதன் பொருட்டு சிங்கம் ஈக்களிடம் இருந்தும் தன்னை தற்காத்து கொள்கின்றது. ஒரு பெரும் அளவில் ஈக்கள் கூட்டம் வந்து தன்னை மொய்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த சிங்கம் விழிப்புணர்வு நிலையில் இருந்தால் அது தன்னை தற்காத்து கொள்ளும். ஆனால் அதுவே விழிப்புணர்வு நிலையை அற்று இருந்தால் அதனால் தற்காத்து கொள்ள முடியுமா? அனைத்து ஈக்களும் அதை மொய்க்க ஆரம்பித்து விடும். அதன் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதே வந்து ஈக்களுக்கு பல தேனீக்கள் வந்து அதை சூழ்ந்தால் என்ன செய்யும்? அப்போது நம்ம சூழக்கூடிய ஒன்று ஈக்களாக இருக்கலாம், அல்லது கொசுக்களாக இருக்கலாம், அல்லது தேனியாக கூட இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் நமக்கு கவனம், விழிப்புணர்வு கட்டாயம் அவசியம். அந்த விழிப்புணர்வு நிலை நம்மை எந்த ஒரு சூழலிலும் தற்காத்து நம்மை நமக்கான செயல்களை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளவும் நாம் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல அடுத்தடுத்த செயல்களை வந்து மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு தாக்கத்தை நம்ம மனதளவிலும் சரி, நம்மளுடைய தினசரி செயல்களிலும் சரி, அடுத்தடுத்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் சரி ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவனம் மற்றும் விழிப்புணர்வு. எக்காரணம் கொண்டு கவனத்தையும் விழிப்புணர்வையும் நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பாதுகாப்பு அரண் என்று இவர்கள் சொல்கின்றனர் இந்த பழமொழியின் வாயிலாக. பழமொழி கூறக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த சிங்கம் அலட்சியமாக இருந்த ஒரு விளைவு தான் அது வந்து ரத்தம் வந்து கண்ணில் வடிந்ததற்கான காரணம். ஆனால் அதுவே விழிப்புணர்வு நிலையில் இருந்தால் தன்னை அது தற்காத்து கொண்டிருக்க முடியுமா? அப்போது நாம் எந்த ஒரு சூழலிலும் நாம் சிந்திப்பதை வந்து நிறுத்தக்கூடாது. எந்த இக்கட்டான சூழல் ஏற்பட்டாலும் சரி நம்ம அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் சரிவர சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றிருக்க வேண்டிய ஒரு சூழல் அவசியமான ஒன்று. இன்றைக்கி நாம் தற்காத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவுமே வந்து ஒரு சிறு பிழையை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சரி செய்து ஒரு மிக பெரும் தாக்கத்தில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு ஏதுவான சூழலை வந்து நாம் பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் மாதிரி உங்களுடைய இந்த வீடியோ பெறுவது சொன்னேன். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.